ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, அம்மை நோயை சரி செய்வதற்கான வழிமுறைகள். இது பாரம்பரியப்படி அம்மை நோயை வீட்டில் எப்படி சரி பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணால் சரி பண்ண முடியுன்றது தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட ஸ்பான்சர் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்களோட டீட்டெயில் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இவங்களோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து அம்மை நோய் எதுக்கு வருது அப்படின்னா, அம்மை நோய் உடம்புல ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வருது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபீவர் அடிக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க, ஏன்னே தெரியாது. சின்னதாக ஒரு கொப்பளை மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எங்கெல்லாம் வரலன்னு நினைக்கிறோமோ அங்கே எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அவங்களால முடியவே முடியாது. அது கொஞ்சம் பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடியே சின்னதாக இருக்கும் போதே பார்த்து அது அம்மா தான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு பாப்பாவை வந்து கொஞ்சம் தனியாக பெட்டு ஒரு துணியில் கீழே தரையில் படுக்க வச்சு, ஒரு துணி போட்டு வேப்பிலை போட்டு அவங்கள படுக்க வச்சு, வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளித்து வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ரொம்ப சிவியராக எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் மூஞ்சில் வாயில் இந்த மாதிரி எல்லாம் ஆகிடும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் போதே பார்த்து இவங்களுக்கு மஞ்சள் வேப்பிலை வீடு ஃபுல்லாக வச்சு வாசலில் கொஞ்சம் வச்சுட்டு, இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஆகாதுன்னா, இந்த மாதிரி தீட்டு, வெளியே போகக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காரியம், ஒரு சாவு, டெத்து, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் போகக்கூடாது. வீட்டில் விளக்கேற்றக்கூடாது, போட்ட மாதிரியே வச்சிடணும். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா வந்து நம்ம வந்த மாதிரியே போயிடுவா. அப்புறமா 3 தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து வேப்பிலை மஞ்சள் போட்டு தடவி, குழந்தைங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா, அரிப்பு இருந்தாலோ இந்த வேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சி அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல தடவினீங்கன்னா கொஞ்சம் க்யூர் ஆகும். அதே மாதிரி அதாவது 7ஆவது நாள் 9ஆவது நாள் தண்ணி ஊற்றி 3 வாட்டி தண்ணி ஊற்றி நம்ம குழந்தைய நார்மல் ஆக்கிட்டோம்னா குழந்தை க்யூர் ஆகிடும்.